ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு பிரெட் வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சைட் கட் பண்ணல, நீங்கள் வேணால் சைட் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நிறையா ஆட் பண்ணதுனால எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அதனால் அந்த க்யூப்ஸ் கூட உடஞ்சிது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் அகலம் ஆனால் பேனில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயிலில் கார்லிக், குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக் அண்ட் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு உப்பு பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட் நானே தான் பண்ணேன். ரெட் சில்லி பாயில் பண்ணிவிட்டு அதை அரைச்சேன், அந்த பேஸ்ட் தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வாட்டரில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மாதிரி திக்காக வரும். ப்ரெட் ஆட் பண்ணிவிட்டு நான் சூப்பராக ரெடி ஆயிரும்.